உட்காருங்க சார். என்ன விஷயம் சார்? இந்த டைமுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கீங்க? ஃபோன் கூட எதுவும் பண்ணலையே. பையன் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா சார்? இல்லை மேடம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆதி ரொம்ப டிசிப்ளினான பையன்தான். நான் வந்த விஷயமே வேற. உங்க பையனால உங்களுக்கு மட்டும் இல்லை, எங்க ஸ்கூலுக்குமே பெருமை. இவனுக்கு கிளாஸ் டீச்சரா இருக்கிறதுல எனக்குமே பெருமை. நீங்க பேசுறது எனக்கு புரியலையே சார். ஆதி, மார்க் ஷீட் எடுத்து அம்மா கிட்ட காட்டு. உங்க பையன் ஸ்கூல் டாப்பரா வந்திருக்கான். அதான் உங்களை நேர்ல பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு நாளைக்கு நடக்க போற பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு நீங்க மறக்காம வரணும்னு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்தே சொல்லி அனுப்பியிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோசியல் சயின்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட்லயும் 100க்கு 100 எடுத்திருக்கான் மேம். ஆதி சூப்பரா, கலக்கிட்ட என் செல்லம். ஹலோ சார். சார் வணக்கம் சார். பா, என்னோட மார்க் ஷீட் பாருங்கப்பா. என்ன எப்போ மார்க் ஷீட்டை கொடுத்தாலும் இப்படி ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? சாருக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் சைன் பண்ணி கொடுக்கணும். கொடுங்க மார்க் ஷீட்டை. நான் ஸ்கூல் படிக்கும்போது எந்த பாடத்துலையுமே 5, 6, 2, 3 மார்க் மேலே எடுத்ததே கிடையாது. இன்றைக்கி என் பையன் எல்லா பாடத்துலேயும் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்கான். அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஃப்டர் ஆல் நான் ஒரு சாதாரண பைக் மெக்கானிக். என்னால் சாதிக்க முடியாததை இன்றைக்கி என் பையன் சாதிச்சு காட்டிட்டான். அந்த சந்தோஷத்தில் தாம்மா கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். சரி சரி, உங்க புராணத்தை ஆரம்பிக்காதீங்க. ஸ்கூல்ல இருந்து படிச்சவங்க எல்லாம் வந்திருக்காங்க, அமைதியா இருங்க. அப்படி இல்லாட்டி உள்ள போங்க. சபையில வச்சு மானத்தை வாங்காதீங்க. சரிங்க, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. நான் மார்க் ஷீட்ல சைன் போட்டு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். போங்க. சார் ஒரு நிமிஷம் இல்லைங்களேன். மேம், நீங்கள் இவ்வளோ நேரம் சார்கிட்ட பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். தனக்கு வராத படிப்பை தன் பையன் படித்து அதை சாதிச்சிருக்கான்னு அந்த மார்க் ஷீட்டை அவ்வளோ நேரம் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு. ஆனால் நீங்கள் அவரை இப்படி பேசுறீங்க. அவரோட ஃபீலிங்ஸ்லாம் உங்களுக்கு புரியாது மேடம். இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இப்படி ஒரு அப்பா எனக்கு இல்லையேன்னு ஒரே நிமிஷத்தில் ஃபீல் பண்ண வச்சிட்டாரு. சரி மேடம், எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. மார்க் ஷீட்டில் நீங்கள் சைன் போட வேணாம், சாரை சைன் போட சொல்லுங்கள். அப்புறம் நாளைக்கு நடக்கிற பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு நீங்கள் மட்டும் வராமல் சாரையும் மறக்காமல் கூப்பிட்டு வாங்க. வரேன் சார்.